ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டெவாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெவாப்ஸ் வந்து லேர்னிங் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெவாப்ஸ் நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்கன்னா டெவாப்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், இப்போ எதனால் டெவாப்ஸ் தேவைப்படுது அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எதுக்காக டெவாப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக என்ன பண்ணுவோன்னா ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன பண்ணுவோன்னா வாட்டர்ஃபால் மாடலில் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் எல்லாமே டெவலப்மெண்ட்டாக தான் போயிட்டுருக்கும், லாஸ்ட்டாக டெப்ளாய்மெண்ட்டுக்கே வருவாங்க. ஸோ இப்போ கரண்டாக ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்க்ரம் மாடலில் தான் போகுது. ஸோ அதனால் என்ன இருக்குன்னா 2 weeks எவ்ரி 2 weeks ஒன்று திருப்பி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து அதிகமாகிடுச்சு. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்கே போவாங்க வாட்டர்ஃபால் மாடலில். பட் ஸ்க்ரம் மாடல் என்னென்னா நமக்கு 2 weeks கொண்டு டெப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோன்னா 2 weeks வந்து QAக்கு கொடுப்போம், அப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு கூட நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எவ்ரி 2 weeks ஒன்று திருப்பி என்னது டெப்ளாய் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோ சர்வீஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே என்ன இருக்கிற மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ முன்னாடி அப்ளிகேஷனாக ஒரே அப்ளிகேஷனாக இருக்கும், ஒரே ஒரு சர்வரில் கொண்டு நம்ம டெப்ளாய் பண்ணால் போதும். பட் மைக்ரோ சர்வீஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சர்வீசஸாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட்டுங்கன்னா ஒரு இப்போ 10 சர்வீஸ் இருக்கலாம், இல்லைனா என்னது 100 சர்வீஸ் கூட என்னது பண்ணலாம் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 100 சர்வீஸை டெப்ளாய் பண்ணுறீங்கன்னா மேனுவலாக பண்ணனா ஆகும், அது பயங்கர நமக்கு டைம் டிலே, நிறையா ரிசோர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டெவாப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட் நிறையா இருக்கனால மைக்ரோ சர்வீஸ்லேருந்து அப்படின்னா மோர் தென் 5 சர்வீஸாக 10 சர்வீசஸ் நிறையா சர்வீசஸ் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி நிறையா சர்வீசஸ் இருக்கும். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே டெப்ளாய் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டெவாப்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஹெல்ப் பண்ணணும் நமக்கு. ஸோ இப்போ மைக்ரோ சர்வீஸர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டெய்னர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டெய்னரில் தான் டெப்ளாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நார்மல் சில ப்ராஜெக்ட் இந்த VMல கூட டெப்ளாய் பண்ணலாம், விர்ச்சுவல் மிஷினில் கூட டெப்ளாய் பண்ணலாம். மேக்ஸிமம் இப்போ எல்லாமே கண்டெய்னர் பேஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் கண்டெய்னரில் தான் டெப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டோட எல்லா லைஃப் சைக்கிளும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக ஸ்க்ரம் மாடலில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளான் இருக்கும், பிளான், அதுக்கப்புறம் கோட் பண்ணுவாங்க, அடுத்து பில்டு, அப்புறம் டெஸ்ட்டு, அடுத்து ரிலீஸ், அடுத்து இந்த ஆப்ரேஷன். ஸோ நம்ம இந்த சர்வரில் டெப்ளாய் பண்ணுறது இது எல்லாமே என்னது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மானிட்டர். ஸோ நம்ம டெப்ளாய் பண்ண அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறத என்னது மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் என்னது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்னது ஆகும்னா டெவாப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ நம்மளோட ஒரு ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் இருக்கலாம், டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஃபுல்லாகவே என்னதுன்னா டெவாப்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும், ஒரு டெவாப்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும், அதை பற்றி தான் என்னது நம்ம என்னென்னலாம் படித்தா டெவாப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெபாஸ்ட்ரி, நம்ம கோடு ரெபாஸ்ட்ரி இருக்கும்ல, அது கண்டிப்பாக தேவை. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்க போகிறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா கிட் யூஸ் பண்ணுறாங்க, கிட் அண்ட் கிட்டப். ஸோ கிட்டு தான் எனக்கு நிறையா ப்ராஜெக்ட்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு கோட் ரெபாஸ்ட்ரியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் எப்படி நம்ம கமிட் பண்ணுறாங்க, எப்படி வெர்ஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலுமே என்னதுன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போனா என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிட்டை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. கிட்டுன்னு இல்லை, வேறு எது கோர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் TFS கூட யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அது தகுந்தாப்போல என்ன படிச்சுக்கணும், கிட்டு அது கிட்டாப். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்கின்ஸ், மேக்ஸிமம் பிளேஸில் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்கு எல்லாமே இந்த ஜென்கின்ல வந்து இந்த பைப்ஸ் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ ஜென்கின்ஸை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் பெஸ்ட்டு. ஏன்னா மேக்ஸிமமாக இப்போ வேறு என்ன ஜென்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னர். ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்லேயும் டெப்ளாய் பண்ணுவாங்க, அது போக கண்டெய்னர்லேயும் டெப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ கண்டெய்னரில் டெப்ளாய் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டெய்னரில் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யாமல்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறையா இந்த டெவாப்ஸ் ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுற கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே யாமல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் யாமல் ஃபைலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யாமல் ஃபைல் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யாமலை பற்றி தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதுக்கடுத்து என்னென்னா கண்டெய்னர். ஸோ இப்போ எல்லாமே இந்த டாக்கர் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டாக்கர் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இதை எப்படி ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு கண்டெய்னருக்கு இமேஜ், ஒரு கண்டெய்னர் ஃபைல்னால் என்ன, அந்த கண்டெய்னர் ஃபைலுக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது எப்படி, அந்த இமேஜை வந்து இந்த எப்படி கண்டெய்னரை கோர்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னது படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இப்போ கண்டெய்னர் வந்தாச்சு, இந்த கண்டெய்னரை கண்ட்ரோல் பண்ணணும்.
இந்த கண்டெய்னர் கண்ட்ரோல் பண்ணுறது Kubernetes யூஸ் பண்ணுவாங்க. Kubernetes வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூல். ஸோ ஒரு கண்டெய்னர் இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து எல்லாமே இந்த கண்டெய்னர் எல்லாமே ஒரு பாடாக தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு பாடு பெயில் ஆயிடுச்சுன்னா கூட இந்த உடனே அதை வந்து அந்த மறுபடியும் அப் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ அப்படி இங்கே சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா Kubernetes யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூல். ஸோ இது என்னென்னா Kubernetes வந்து நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். அதே மாதிரி இந்த அஷூரில் வந்து அஷூருக்கு தகுந்தாப்புல Kubernetes வச்சுருக்கிறாங்க. ஸோ அஷூர்னால் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. அஷூர்லேயே Kubernetes இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அஷூர் நம்ம AWSனால் அதுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்புல வச்சுருக்காங்க. ஸோ இதே இது எல்லோரும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல இது வச்சுருக்காங்க Kubernetes. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னதுன்னா டூல்ஸ். இப்போ இந்த டெப்ளாய்மெண்ட் இதுக்கெலாம் ஸ்கிரிப்ட் எழுதணும்ல, அதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணுங்கிறது தகுந்தாப்புல நீங்கள் படிச்சுக்கலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா Ansible யூஸ் பண்ணுவாங்க. Ansible ஸோ அல்லது என்ன யூஸ் பண்ணுவாங்க, செஃப் யூஸ் பண்ணுவாங்க, ஆர் பப்பட் ஆர் டெராஃபார்ம்ஸ். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ நீங்கள் அதை படித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டூல்ஸுங்களாம் என்னென்ன டிஃப்ரென்ஸு, எதுக்காக இந்த டூல்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ Ansible எப்போ சூஸ் பண்ணுவாங்க, செஃப் எப்போ சூஸ் பண்ணுவாங்க, பப்பட் எப்போ சூஸ் பண்ணுவாங்க, டெராஃபார்ம் எப்போ சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ AWS என்ன பண்ணுவாங்க, AWS க்ளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. இது என்னென்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு டூலும் சின்ன சின்ன ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எப்போ வந்து நம்ம இப்போ நான் Ansible யூஸ் பண்ணலாமா இல்லை டெராஃபார்ம் யூஸ் பண்ணலாமா, ஸோ Ansibleக்கும் டெராஃபார்முக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ அது மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது போக இது வேறு என்ன பண்ணுவோம்னா டெஸ்டிங் ரிலேட்டட் வரும். இப்போ செலினியம் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஒரு கோடை வந்து ஒரு ரெபாசிட்டரியில் செக்இன் பண்ணுவீங்க. செக்இன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் டெஸ்ட் பண்ணும். அந்த கோடை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டெப்ளாய்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அதனால் டெஸ்டிங் ரிலேட்டட் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த செலினியம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஜேமீட்டர். ஸோ இது மாதிரி அந்த டூல்ஸை பற்றியும் படித்து வச்சுக்கோங்க. அது போக இந்த மானிட்டரிங். ஸோ அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுறது வந்து மானிட்டர் பண்ணதுக்கு இந்த மானிட்டரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸும் என்னது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது DevOps. ஸோ இப்போ வந்து டெவ் செக்யூரிட்டின்னு சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து DevSec ஆப்ஸ்ன்பாங்க. என்னென்னா டெவலப்மெண்ட், செக்யூரிட்டி ப்ளஸ் ஆப்ரேஷன். ஸோ அதனால் இந்த ஒரு அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ட். அதனால் என்ன மாதிரி செக்யூரிட்டி பண்ணணும் அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸும் வரும், ஆப்ரேஷன் ப்ராசஸும் வரும், ப்ளஸ் செக்யூரிட்டி ப்ராசஸும் வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் DevOps. ஸோ DevOpஸில் இப்போ என்னென்னா இப்போ வந்து எல்லாமே மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்டாக இருக்கிறனால கண்டிப்பாக இப்போ வர ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த DevOps யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் அதே மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட், நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் நாலேஜும் கொஞ்சம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் மட்டும் தெரியும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐடி சைட்லேருந்து வருவாங்க. ஏன்னா ஐடி சைட்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த சைட் ரொம்ப கோட் அடிக்க வேண்டிய இருக்காது, எல்லாமே கான்ஃபிகரபிள் சைடாக தான் இருக்கும். பட் நம்ம டெவலப்மெண்ட் சைட்லேருந்து DevOps போகிறவங்களுக்கு அந்த நெட்வொர்க்கிங்கு, VMC இதை பற்றிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் VMware, கண்டெய்னர் இதை பற்றிலாம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் DevOps ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் DevOps டூல்ஸு. இதுலேயும் நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா ஒன்றா வரிசையாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு YAML, கிட்டு, ஜென்கின்ஸு, டாக்கரு, குபர்நெட்டு, அதே மாதிரி இப்போ ஓப்பன்ஷிப்ட்டு, அதே மாதிரி AWS, அஷூர் எங்கேனாலும் ஹோஸ்ட் பண்ணலாம். முன்னாடினா என்ன பண்ணுவாங்கன்னா வெர்ச்சுவல் மிஷினில் மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அப்படி கிடையாது. க்ளவுடு AWS க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணலாம், அஷூரில் ஹோஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஓப்பன்ஷிப்ட்டில் ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அஷூர்னால் நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அஷூரில் கண்டெய்னரில் ஹோஸ்ட் பண்ணுறாங்களா, VMல ஹோஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை AWSல ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஓப்பன்ஷிப்ட்டில் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணுறது தான் DevOps. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.